ஸ்கூலே வேணான்னு சொன்ன ஒருத்தர் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா சினிமா ஸ்கூலுக்கும் பாடமா இருக்காருன்னா அதுதான் ஸ்பில்பர்க். சின்ன வயசுல ஒரு உடைஞ்ச கேமராவை வச்சு படம் எடுக்க ஆரம்பிச்சவருக்கு டிஸ்லெக்சியா குறைபாடு, குடும்ப பிரச்சனைன்னு ஏகப்பட்ட தடைகள். ஆனா எதுக்கும் அசராம யூனிவர்சல் ஸ்டுடியோக்குள்ள எப்படியும் நுழைஞ்சிட்டாரு. அங்க இருந்தவங்களோட பழகி வேலையும் கத்துக்கிட்டாரு. 1975 இவர் எடுத்த ஜாஸ் படம் ஒரு செம்ம ஹிட். அந்த படத்துல சுறாபொம்மை வேலை செய்யாததுனால அதை காட்டாமலேயே மியூசிக்க வச்சு பயமுறுத்தி மிரட்டிருப்பாரு. அப்புறம் இவர் தொட்டதெல்லாம் பொண்ணாச்சு. படம் மட்டும் பிரம்மாண்டம் இல்ல, அதோட வசூலும் அந்த காலத்துல எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணுச்சு. முக்கியமா சில்ட்ரன்ஸ் லிஸ்ட் மாதிரி ஒரு எமோஷனல் காவியத்துக்காக அவர் ₹1 கூட சம்பளம் வாங்கல. 3 ஆஸ்கர் அவார்ட்ஸ், எக்கச்சக்க வசூல்னு உலக சினிமாவையே அதிர வச்சவரு. ஏன் $1 பில்லியன் $1 மில்லியன் வசூல் எல்லாம் இவர் ஆரம்பிச்சு வச்சதுதான். சினிமாவை நேசிக்கிற எவராலும் இவரை தவிர்க்கவே முடியாது. இன்னைக்கு ஸ்டீவன் ஸ்பில்பர்க்கோட பிறந்த நாள். அவருக்கு நம்மளுடைய பெஸ்ட் விஷஸ தெரிவிச்சுக்கலாம்.